நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல வாட்ஸ்அப், இந்த வாட்ஸ்அப்பை நீங்க ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா, அந்த நபர் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை வாட்ஸ்அப் நமக்கு அனுப்பவே அனுப்பாது. நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகளை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த வீடியோ முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் விஷயம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு பிடிச்சமான நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜோ, வீடியோ காலோ, வாய்ஸ் காலோ ஏதோ நீங்க ட்ரை பண்றீங்க, பட் எதுவுமே போக மாட்டேங்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் பிளாக் பண்ணிருக்கலாம். பிளாக் பண்ணதை வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜா உங்களுக்கு ஷேர் பண்ணாது. அதை நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் இந்த வீடியோல அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் காட்ட போறேன். இது மூலமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இந்த நம்பர் என்ன பிளாக் பண்ணிட்டாயா அப்படி நீங்க உறுதி பண்ணிக்கிட்டா அடுத்தப்புறம் டே அன்பிளாக் பண்ணா அப்படி கூட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நண்பரா இருந்தா கோவத்துல ஏதாவது செஞ்சிருக்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட் பிளாக் பண்ணிக்கலாம், இல்ல விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ வித்அவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து பிளாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நபர் பிளாக் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல யார் மேல சந்தேகம் இருக்கோ அந்த நபரோட அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா அவருடைய பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல வழக்கமா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ஒருத்தர் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டாருன்னா அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து டாப்ல டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைன்னா கூட, இப்படி ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைன்னா உங்களை கண்டிப்பா அவர் பிளாக் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நினைக்க கூடாது. அவர் ப்ரொஃபைல் பிக்சரை ரிமூவ் பண்ணிருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவர் எக்ஸிட் ஆயிருக்கலாம், அப்படி கூட நம்ம வந்து நினைச்சுக்கலாம். ப்ரொஃபைல் பிக்சர் இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க. ஸோ இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைன்னா கண்டிப்பா அவர் ஏதோ பண்ணிருக்காரு, ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிருக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டெப். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நபர்கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நானும் மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கேன். ஸோ சென்ட் பண்ண மெசேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல 2 ரைட் மார்க் டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ ப்ளூ கலர்ல 2 ரைட் மார்க் டிஸ்ப்ளே இருந்தா அவர் என்னுடைய மெசேஜை வாட்ச் பண்ணிருக்காரு, அதாவது ரீட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இது வந்து பிளாக் பண்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் காட்டுறேன். பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவருக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்றீங்க. சென்ட் பண்ணும்போது பாட்டம் ரைட்ல பாருங்க, ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும், பட் ப்ளூ கலர்ல மாறி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல இருந்தா கண்டிப்பா அவர் உங்களை பிளாக் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேருக்கு பக்கத்துல டாப்ல பாத்தீங்கன்னா வீடியோ கால் இருக்கும், வாய்ஸ் கால் இருக்கும். வாய்ஸ் காலை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது ரிங்கிங்னு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆச்சுன்னா கண்டிப்பா அவர் உங்களை பிளாக் பண்ணிருக்க மாட்டாரு. பட் காலிங்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் உங்களுடைய கான்டாக்டை பிளாக் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஃபைனலா ஒரு நீங்க வந்து எடுக்கலாம். அது என்னன்னா, அது மூலியமா நீங்க எடுக்கும் போது கன்ஃபார்மா நீங்க உறுதி பண்ணிக்கலாம் இந்த கான்டாக்ட், ஸோ இந்த நபர் வந்து உங்களுடைய கான்டாக்டை பிளாக் பண்ணிருக்காருன்னு நீங்க முடிவு பண்ணலாம். அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சாம்பிள் குரூப் ஐடியை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது அவருடைய பேரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல வந்து ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த பட்டனை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு நியூ குரூப் இருக்கும். அதை டேப் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க உள்ள போங்க. இப்போ உங்களுக்கு எந்த நபர் மேல சந்தேகம் வருதோ அந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண நபரோட நேம் வந்து டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே இருக்கும். பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஆரோ போகும் ரைட் சைடா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் சப்ஜெக்ட், அதுல டைப் குரூப் சப்ஜெக்ட் இயர். ஸோ இதுல ஏதாவது ஒரு தலைப்பு நீங்க கொடுங்க. நான் என்ன பண்றேன், இதுல வந்து டெஸ்ட்னு கொடுக்குறேன். டெஸ்ட்னு கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு இமோஜி ஐகான் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல ரைட் மார்க் இருக்கும். நான் அதை டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், அதாவது இந்த நபர் உங்களை பிளாக் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வித்தின் செகண்ட்ல வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சிடும். அது மூலமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நபர் வந்து உங்களுடைய கான்டாக்டை, உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டை வந்து பிளாக் பண்ணிருக்காருன்ட்டு ஃபைனலா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்றேன், அந்த கிரீன் கலர் பட்டன்ல உள்ள ரைட் மார்க்கை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணும்போது நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. பாத்தீங்கன்னா கிரியேட் குரூப்பிங் குட் நாட் ஆட் வந்துருச்சா. ஸோ இந்த நபர் வந்து உங்களுக்கு புதிய கான்டாக்ட்ல, அதாவது புதிய குரூப்ல ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ்
வித்தின் செகண்ட்ல டிஸ்பிளே பண்ணிட்டு மறைஞ்சிடும். இந்த மாதிரி நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் உங்களுடைய கான்டாக்டை அந்த நபர், அதாவது பர்டிகுலர் நபர் வந்து பிளாக் பண்ணிருக்காரு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை தவறுதலா கூட பிளாக் பண்ணிருக்கலாம். அதுக்கு நீங்க வந்து போன் மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல என்ன காரணம் அப்படிங்கறத கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவரை பல வழிகளில் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இமெயில் மூலமா, இல்ல அவரோட நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போன் கால் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த பிளாக்கை வந்து அன்பிளாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பர்டிகுலர் நபர் உங்க வாட்ஸ்அப் கான்டாக்டை பிளாக் பண்ணிருக்காரா இல்லையா அப்படிங்கறத இந்த வழிமுறைகள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நண்பர்களே, வாட்ஸ்அப்பை ஒருத்தர் பிளாக் பண்ணாருன்னா அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை மெத்தட அழகா நான் சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.